உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் விருப்பமானவன். நான் உலகத்தையே ஆள பிறந்தவன். நான் வெற்றியை ருசிக்க பிறந்தவன். யாரங்க? சீக்கிரம் வாங்க. அவனை சீக்கிரம் பிடிங்க. நான் போய் ராஜாவை கூட்டிட்டு வரேன். போங்க, சீக்கிரம் பிடிங்க. எங்கே? அவன் இங்கதான் இருந்தான். தப்பிச்சிட்டான். என்னால இளவரசிங்களை காப்பாத்த முடியல. உமாங், உமாங், அவன் யாரா இருந்தாலும் நம்ம நாட்டு எல்லையை தாண்டி போகவே கூடாது. கவலைப்படாதீங்க மகாராஜா, அவனை பிடிச்சிடுறோம். யாருங்க? எனக்கு தெரிய பொண்ணுங்களா, என்ன பார்க்காம உங்களுக்கு தான் வெடியாது. நான் இல்லனா சூரியனே உதிக்காது. எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் எனக்காக தானே காத்துட்டு இருந்தீங்க. இல்ல அப்படிதானே? அப்படிதானே? இதோ நான் வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல முத்தம் கொடுக்க போறேன். அப்பா என்னாச்சுப்பா? எதுக்கு அடிச்சீங்க? இப்படி ஒருத்தன் காலையிலே அடி வாங்கினா அவன் அன்னைக்கு ஃபுல்லா எத்தனை பேருக்கு அடி வாங்குவான்னு அவனுக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? இப்படி என் கனவே அழிச்சிட்டீங்களேப்பா நீங்க. நீ எப்பவும் பொண்ணுகளை பத்தியே கனவு கண்டுட்டு அது நடக்க போறதே இல்ல. நம்ம நாட்டு இளவரசிங்க சதாக்சியும் மீனாட்சியும் பெரிய பிரச்சனையில இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? என்கிட்ட அழகா வந்து நீங்களே சொல்லணும், தம்பி இதான் பிரச்சனை, எனக்கு உதவி பண்ணுன்னு. அதுக்கப்புறம் பாருங்க, பிரச்சனை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுப்பானா? முட்டாள் முட்டாள். ஐயோ அப்பா, நீங்க கோவப்படுறத விடுங்க. சரி, முதல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. அவங்கள பேசி எனக்கு எப்ப கட்டி வைப்பீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய் அவங்கள கடத்திட்டாங்கன்னு சொல்றேன், நீ போய் அவங்கள காப்பாத்துடா. என்னது கடத்திட்டாங்களா? நீங்க ரொம்ப நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் அவங்கள காப்பாத்திடுறேன். அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாம இந்த அரண்மனை எனக்கு தானாவே சொந்தமாயிடும். நடக்கிறத பார்க்க தானே போறீங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் நான் தான் ராஜா. இது என்னோட ராஜ்யம். உமாங், 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 வேகமா பாரு. இனி எவ்வளவுதான் வேகமா போறது? இன்னும் வேகமா போனா கீழே விழுந்துருவோம். இளவரசிகளை காப்பாத்துவேன்னு மகாராஜாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ தானே வாக்கு கொடுத்த, நான் கொடுக்கலையே. எனக்காக என்ன வேணா செய்வேன்னு சொல்லிருக்கல. அப்ப வேகமா போ. சரி சரி. இந்த வழியா தான் போனாங்க. ஆனா காணுமே. ரெஞ்சிமா, ரெஞ்சிமாவோட குரல் கேக்குது. உமாங், அங்க பாரு, அங்க பாரு. உமாங், அதோ அங்க போறாங்க. அவங்கள விட்டாத, சீக்கிரம். வேடிக்கை பார்க்காத. என்ன பண்ற? சீக்கிரம் போ. யாராலையும் தோக்கடிக்க முடியாதவன ஒரு பணிப்பெண் தோக்கடிச்சிட்டான். இல்ல, வீரன் எப்போதும் தோற்பதல்ல,
தோற்பவன் வீரனும் அல்ல. பெண்கள் பார்வையால் தான் கொல்ல வேண்டும், கத்தியால் அல்ல. கத்திய நான் வீசிட்டேன். உமாங், சீக்கிரம் ஓடி வா. வீரா, வேணா வீரா, பெரிய படையா நம்மளை பிடிக்க வந்துட்டு இருக்கு. இவங்க இல்லாம போனா அம்மா கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? மாட்டிக்கிட்ட அம்மாக்கு என்ன பதில் சொல்றது? வா வா, சீக்கிரம் போ. இவளை நான் விட போறதில்ல, இவளை நான் விட மாட்டேன். அருமை அருமை, பேரையே நாசம் பண்ணிட்டீங்கல்ல. பாரு, அம்மா முன்னாடி எப்படி தலை குடிஞ்சு நிக்கிறான் பாரு. நீ இப்படி தலை குடிஞ்சு நின்னா அம்மாவால எப்படி தலை நிமிர்ந்து வாழ முடியும்? என் பையன் தோத்துருக்கான், அதையும் நீ பாத்துக்கிட்டு இருந்திருக்க. வீர், நல்லா புரிஞ்சுக்க, விஜயநகரத்துக்கு தேவை வெற்றிதான், தோல்வி இல்ல. ஜாக்கிரதை, இந்த மாதிரி நடந்தது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா வெளியே சிரிப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? என்ன சொல்ல? பையன் அம்மாவை ஏமாத்திட்டான்னு சொல்லுவா? அப்படி யாராவது என்ன கேட்டா அவமானப்பட்டு நான் செத்துருவேன். இல்ல, அப்படிலாம் நடக்க கூடாது. எல்லாரும் கண்டபடி சிரிப்பாங்களே, தெரியுமா? பாருங்க பாருங்க, வெளிய பார்க்க சிங்கம், முறுக்கான உடம்பு, சரியான ஆண்மகன். ஆனா ஒரு சாதாரண பொண்ணு முன்னாடி பூனை மாதிரி தோத்துட்டான். பயப்படாத வீர், இது உன்னோட வீர தழும்புல. உனக்கு இந்த ரத்தத்தை எடுத்து பொட்டு வைக்கிறேன், அழகா இருக்கும்ல. தோத்துட்டு வந்துட்டியேப்பா, அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட, நமக்கு கீழே இருக்கிற சாதாரண ஒரு பொண்ணு கிட்ட. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே? மொத்தமா நீ உடைஞ்சு போயிருப்பல்ல. நானும் இப்படிதான் உன்னை நம்பி
உடைஞ்சு போய் நிக்கிறேன்ல. உன்னுடைய பலத்தையும் ஆண்மையும் இழந்துட்டு வந்திருக்க. ஒரு பொம்பளை கிட்ட தோத்துட்டு வந்திருக்க வீர். உன்னுடைய ஆணவம் செத்துருக்குமே இல்லையா? பேசாம அம்மாவுக்கு துணையா வீட்லயே இருந்துடலாம் தோணுதுல்ல? என்னோட கேள்விக்கெல்லாம் உன்னுடைய மௌனம் தான் பதிலா? இந்த ஊர் என்ன வேணா பேசட்டும், அது உண்மையா இருந்தாலும் உனக்கு அம்மா நான் இருக்கேன். உன்னை ரொம்ப நேசிக்கிற அம்மா. போ, ஓய்வெடு. போய் நிம்மதியா இரு. பால் குடிச்சிட்டு தூங்கு. ம் ம் போ. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? இதத்தான் அன்பால வேட்டையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அன்புன்ற பேரை சொல்லி அவனை தலகுனிய வச்சு உசு பேத்தது. இன்னைக்கு அவன் உண்மையிலேயே காயப்பட்டிருக்கான். அவன் ஆண்மையவே கேள்விக்குறியாக்கியிருக்கேன். அவன் சுய நம்பிக்கையவே இழந்துட்டான். என்னாச்சுன்னு ஒரு தகவல் இல்லை. மீனாட்சி, சதாக்ஷி, உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கா. பெரும் படையால சாதிக்க முடியாததை அவ தனியா இருந்து சாதிச்சிருக்கா. சந்திரகாந்தா, இது உனக்கான பரிசு. மகாராஜா, இன்னைக்கு நான் இவங்க 2 பேரையும் காப்பாத்தினதுக்கு என்னோட நண்பன் தான் காரணம். அவனோட மாய வித்தியால தான் இவங்க எல்லாரையும் காப்பாத்தினேன். இது உன்னோட பரிசு. நன்றிங்க. விட மாட்டேன். அவனை இன்னும் வெறியேத்தணும். போதையுடைய உச்சத்துக்கு போகணும். அவனுக்கு இன்னைக்கு வந்த தோல்வி நாளையோ வெற்றியா மாறணும். என்னுடைய இந்த கனவை அவன் நிறைவேற்றத்துக்காக என்ன வேணா செய்யணும். இன்னைக்கு விட்டது நாளைக்கு பிடிக்கணும். சிரிக்கிறத நிறுத்துறியா இல்லையா? இல்லனா இது அப்படியே உன் முகத்துல ஊத்திடுவேன். உன்னுடைய ஆணவெல்லாம் செத்து போயிருக்குமே. வாய மூடு, வாய மூடிடு. இல்லனா உன்னை அடியோட அழிச்சிருவேன். யார் அழிய போறாங்கன்னு நீ பாரு. 21 வருஷம் முடிய போகுது. நீ முடிய போற. இன்னைக்கு அந்த மாய கத்தி அவளுக்கு கிடைக்க போகுது. கத்தி எப்படி அவளுக்கு கிடைக்கும்? அந்த பொண்ணு அந்த கத்திய தேடி போனாதானே கிடைக்கும். அந்த பொண்ணு தேடி போக வேண்டியதில்ல, அந்த கத்தி அவளை தேடி போகும். ஓ, வாய மூட மாட்டியா? கடைசியா சொல்றேன், உன் மரணத்தை தேடிப்போ. ரத்ன பிரபாவோட பொண்ணை தேடிப்போ. அவதான். தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இந்த தடவை சூரிய நாட்டு மன்னனால அவளை காப்பாத்தவே முடியாது. என்ன சொல்ற? இதுவரைக்கும் அவங்க தோத்ததே இல்ல. தோத்துருவாங்க, இந்த தடவை தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாயக்காரி என் கட்டுப்பட்டு கீழே வருவா. அது நடக்கும். இனி என் வீர் எனக்காக எல்லாமே செய்வான். ஹே கிழவி, இன்னைக்கு நீயும் இத கொஞ்சம் குடி. கொஞ்சம் புலம்புறதையாவது நிறுத்துவல்ல? வா போ.